சண்டேனாலே நம்ம கோழிங்களுக்கு மீன் வேஸ்ட் எடுத்துகிட்டு வந்து போட்டுருவோம். இந்த மீன் வேஸ்ட் போடுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, கோழியோட வெயிட் சீக்கிரம் கெயின் ஆகுது. அதே சமயம் நமக்கு அந்த ஒரு நாளைக்கான தீவன செலவு மிச்சமாகுது. நீங்கள் இந்த மாதிரி மீன் வேஸ்ட் எடுத்துகிட்டு வந்து வேக வைக்கும்போது, அதில் கொஞ்சம் அரிசி ஆட் பண்ணி வேக வைங்க. நீங்கள் அரிசி இல்லாமல் வெறும் மீன் வேஸ்ட்டை மட்டும் வேக வச்சிங்கன்னா, அதில் இருக்க மீனோட எண்ணெய் மட்டும் தனியாக தண்ணி மாதிரி மிதக்கும். நம்ம அதை கோழிங்களுக்கு எடுத்து போடும்போது, அது கீழே வடிஞ்சு வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதனால் நீங்கள் இந்த அரிசி ஆட் பண்ணி வேக வச்சிங்கன்னா, அந்த மீனோட கொழுப்பும் அரிசியும் சேர்ந்து ஒரு சோறு பதத்துக்கு வந்துடும். ஸோ அப்படி வரும்போது கோழி ஈஸியாக சாப்பிட்டுக்கும், நமக்கு அது வேஸ்டேஜ் ஆகாது. இதை நீங்கள் வேக வச்சு போடும்போது கீழே இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேஸ்ட்டு பையை விரித்து அது மேலே போடுங்க. ஏன்னா நம்ம போடுற அத்தனையும் வந்து கோழி சாப்பிட போகிறதில்ல, எப்படியும் மிச்சம் வச்சிரும். இதே நீங்கள் மண்ணில் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் நமக்கு ஸ்மெல் அடிக்கும். இதே நீங்கள் ஒரு பை மாதிரி விரிச்சா ஒரு 2 3 இடத்துல போட்டு வச்சிட்டிங்கன்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் எவ்வளோ மிச்சம் வைக்கிறதோ நம்ம அந்த பையோடு தூக்கி வெளியில் போட்டுடலாம்.